கஸ்தூரி, இடஒதுக்கீடு பெறவங்களாம் கொலைக்கார பசங்கன்னு கேட்குறியே, இடஒதுக்கீடுனா உனக்கு என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ சினிமால யாரு பார்க்கறதுக்கு ஆடுன? அந்த இடஒதுக்கீடு பெற கொலைக்கார பசங்க டிக்கெட் குடுத்து வாங்குன பணத்துல தானே நீ வந்து உன் மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட. அந்த கொலைக்காரங்க குடுக்குற பணத்துல தானே நீ ஜிக்குன்னு நீ மேக்கப் செட் வாங்கி போட்டுக்கின. அந்த கொலைக்காரங்க குடுக்குற பணத்துல தானே நீ வந்து மானத்தை காப்பாத்துக்கா துணி வாங்கி போட்ட, சோறு தின்ன. அப்ப தெரியலையா உனக்கு இடஒதுக்கீட்டுல இருக்கிறவங்க கொலைக்கார பசங்களுடைய பணம்னு? அப்ப உனக்கு தெரியாதா? இப்ப வந்து உனக்கு இடஒதுக்கீடு பெறவங்க கோட்டால இருக்கிறவங்க எல்லாருமே கொலைக்கார பசங்க தெரிய உனக்கு என்னடி அவ்வளவு வாய் கொழுப்பு உனக்கு? இந்த தமிழ் மண்ணில சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் பண்ண போராட்ட வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு? என் குடும்பத்துல 21 பேரு இந்த கோட்டாவை பெறத்துக்காக குண்டடிப்பட்டு வீரமரணம் அடைஞ்சு செத்தான். அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எந்த ஊருடி? நீ எங்க இருந்து வந்து என் தமிழ் மண்ணில் எங்க மக்களை பத்தி நீ பேசுறதுக்கு? உனக்கு தொடர்ந்து உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா இருக்கு. திருநங்கைகளே அப்படிதான் நீ விமர்சனம் பண்ண. இந்த வாய் கொழுப்பு உனக்கு அடக்கணும். தமிழ் மக்கள் கிட்ட 3 தினத்துல நீ மன்னிப்பு கேட்கலனா எமது தமிழர் முன்னேற்ற படை 3 தினத்துக்கு பிறகு உன்னுடைய வீடை முற்றுகையிட்டு உனக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.